ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த இதில் CCS366 சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் ஆட்டோமேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட்டியை பார்ட்டின்னு பிரித்து கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இது போக வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்க வீடியோஸை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா செமஸ்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட்டுக்கும் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா CCS366 சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் ஆட்டோமேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட்டியை பார்ட்டின்னு பிரிச்சு கொடுத்துருக்கேன். ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்கே அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக படிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் அண்டர் சிஸ்டம் டெஸ்டிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்டகிரேஷன் டெஸ்டிங்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஆனால் ஃபர்ஸ்ட் சிஸ்டம் டெஸ்டிங் படிச்சுக்கோங்க. ஆனால் இன்டகிரேஷன் டெஸ்டிங் படிக்காம போயிடாங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. சேம் வேரியஸ் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பிரின்சிபல்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள் இது முக்கியமான ஒன்று. யூனிட் 1 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு why do we test சாஃப்ட்வேர்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா கூட என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எரர்ஸ் அண்ட் ஃபால்ஸ் அண்ட் டிஃபெக்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. டிஃபரன்ஷியேட்ல நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் அண்ட் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் இதை கொஞ்சம் பிரீஃபாக 13 மார்க்ல கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி யூனிட் டெஸ்டிங் அண்ட் இட்ஸ் காம்போனன்ட்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்டகிரேஷன் டெஸ்டிங்ஸ் என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெட்ரிசஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கூட படிக்க பாருங்க. கோல் ஆஃப் டெஸ்ட் பிளானிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ரிசோர்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் இது நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 2 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் பிளான் என்னன்னு கேட்கலாம், நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. டெஸ்ட் கேஸ் நல்லா பார்த்துக்கோங்க. டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியமான ஒன்று. டெஸ்டர் அசைன்மெண்ட்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கூட படிக்க பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்டர் குரூப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் கேஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் ட்ராக்கிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. பக் லைஃப் சைக்கிள் இது ரொம்ப முக்கியமான, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பக் ரிப்போர்ட்டிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. மாடலிங் டெஸ்ட் டிசைன் ப்ராசஸ் இது முக்கியமான, நல்லா பார்த்துக்கோங்க. பவுண்டரி வேல்யூ டெஸ்டிங் இது நல்லா பார்த்துக்கோங்க. டெஸ்ட் ஆப்ஜெக்டிவ் ஐடென்டிஃபிகேஷன் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பாத் டெஸ்டிங் என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெஸ்டிங் இந்த அகல் என்விரான்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே டெஸ்டிங் வெப் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒன்று. சேனல் ரெண்டுமே ஒமிட் பண்ணாமல் பார்த்துருங்க. யூனிட் 4 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லோட் அண்ட் ஸ்ட்ரெச் டெஸ்டிங்கோட டிஃபரன்ஷியேட் கேட்கலாம். ஸோ சம்டைம்ஸ் தனித்தனியாக கூட கேட்கலாம், நல்லா ப்ரீஃபாக பார்த்து வச்சுக்கோங்க. செக்யூரிட்டி டெஸ்டிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூசபிலிட்டி டெஸ்டிங் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கான்ஃபிகரேஷன் டெஸ்டிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. சம்டைம்ஸ் 13 மார்க்ல ஸ்பிளிட் பண்ணி கேட்டாங்கன்னா கூட கேட்கற சான்சஸ் இருக்கு, நல்லா ப்ரீஃபாக பார்த்துக்கோங்க. ஃபெயில் ஓவர் டெஸ்டிங் முக்கியமானது, நல்லா பார்த்துக்கோங்க. இன்ஃபைன் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் டெஸ்டிங் .xml ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்ஃபைல பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெப் டிரைவர்ஸ் ஈவென்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. டெஸ்ட் ஆட்டோமேஷன் என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆட்டோமேட் டெஸ்டிங் ஆஃப் வெப் அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி செலீனியம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஸோ வரலாம் நான் ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதை விட அண்டர்லைன் பண்ணிருக்கிறது அதை விட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஆனால் ரெட் கலர்ல இருக்க டாபிக்ஸ் எதுவுமே ஒமிட் பண்ணிடுறாங்க. இது மாதிரி உங்களுக்கு வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அப்படின்னு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.